رسوله الكريم أما بعد عن ابن عمر رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قدم مكة فدعا عثمان بن طلحة ففتح الباب فدخل النبي صلى الله عليه وسلم وبلال وأسامة بن زيد وعثمان بن طلحة ثم أغلق الباب فلبث فيه ساعة إلى آخره أو قال من صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பள்ளிவாசல்கள் போன்ற இடங்களில் வாசல்கள் ஏற்படுத்துவதும் அதை மூடக்கூடியது, இது சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்குது. ஏன்னா இப்ப நினைப்பாங்க பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது பொதுத்தளம் தான், எல்லோருக்கும் சமமான ஒன்றுதான். என்ன எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலை பூட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய சூழல், அப்படிங்கக்கூடிய பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது செய்யலாமா கூடாதா? பள்ளிவாசல ஏற்படக்கூடிய சமயங்களில் சில சமயங்கள் பூட்டி வைக்கின்றோமே, இந்த பூட்டி வைப்பது கூடுமா கூடாதா என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களது பள்ளிவாசலில் நுழைவாயில்களை நீர் பார்த்திருக்க வேண்டுமே என்று அப்துல் மாலிக்கிடம் இப்னு அபி முலைகா ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பள்ளிவாசல்ல தலைவாசல்கள் இருந்தது, நுழைவாசல்கள் இருந்தது. அந்த சமயங்கள் அமல்கள் நடக்கக்கூடிய சமயங்கள் தொடர்ந்து இருக்கும், அமல்கள் முடிந்ததற்கு பின்னால் கூட்டக்கூடியதாக ஆயிடுது. அதே சமயத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு ஃபதஹ் மக்காவுடைய சமயங்கள்ல, அப்ப மக்காவிற்குள் வந்தபோது காபாவின் சாவியை வைத்திருந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அவர்கள் காபாவின் வாசலை திறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோர்களும் உள்ளே சென்றார்கள். சென்றவுடனே கதவையும் மூடிவிட்டனர். முன்பு முடிந்த உடனே நான் விரைந்து சென்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட எல்லாம் மூட்டு வெளியே வர்றாங்க. வந்த உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க நான் வேகமா விரைந்து போய் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ள தொழுதார்களா, காபத்துல்லாஹ்ல உள்ள தொழுதாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ஆமா தொழுதாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல ரசூலுல்லாஹி தொழுதாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இரண்டு தூண்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தொழுதார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை ரக்காயத்தை தொழுதாங்கன்னு கேட்கறது நான் மறந்துட்டேன் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த காபத்துல்லாஹின் உள்ளே இருக்கக்கூடிய பள்ளி வாயில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாஹுக்கு என்ன செஞ்சாங்க, திறந்து உள்ள போன உடனே மூடிடுறாங்க. அதுக்கு வாசல் இருக்கு, அதையும் மூடப்பட்டு வைத்திருக்கின்றது. அப்ப பள்ளி வாசல்கள் என்பது இபாதத்துகள் செய்வதற்காக, பாக்கி விஷயத்திற்காக வேண்டி திறந்து வச்சுக்கிட்டு அதில் நாம் அனாச்சாரங்கள் செய்தால் அது கூடாது. அப்ப அந்த சமயத்தில் என்ன செய்யணும்,
மூடி வச்ச கலாச்சாரங்கள் அட்டுழியங்கள் செய்வதற்குரிய இடங்கள் அல்ல என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, அதே சமயத்தில் பள்ளிவாசல்ல இபாதத் செய்யறதுக்கு மட்டும்தானே இதுக்கெல்லாம் சொல்றீங்களே, அப்ப முஸ்லிம் அல்லாதவர்களை பள்ளிவாசல்களை கொண்டு வரலாமா, அவங்களை அழைச்சிட்டு வரலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில் வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் இந்த திண்ணைகள் என்பது பள்ளிவாசலுக்கு முன்னாடி இருக்கும். அந்த திண்ணைகள் இருக்கக்கூடிய சமயங்கள்ல வரக்கூடியவர்களுக்கு கேட்டிருக்காங்க, தங்க வைத்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தங்குவதற்கு அங்க அனுமதி கொடுத்தாங்க, நீங்க இருந்து போங்க கிடைப்பாரா. அது போல ஒரு நபர் வந்தவர் அங்க இந்த இரவு சாப்பிடுறாரு, சாப்பிட்டு வரங்கிறாரு, நித்திரையில் இருக்கக்கூடிய முத்ரா காலில் எந்திரிச்சு ஃபஜருக்கு பாக்குறாங்க பள்ளிவாசல் நஜீஸாக்கப்பட்டிருக்கு. அப்ப உடனே ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அவரை போய் நீங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்னா, இது தண்டிக்கிறதுக்கு இல்ல, கூப்பிட்டு வந்தோடனே சஹாபாக்கள் போனாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கோபம் தான், அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த மனிதரை தேடி பிடித்து அழைத்து வந்த பொழுது, நீங்கள் நான் இரவில் உண்ட உணவில் ஏதாவது உபாதைகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சா, என்ன நாங்க உங்களுக்கு நைட்டு சாப்பாடு கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தது என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்க இந்த அளவுக்கு வெளியே போகக்கூடிய முடியாத சூழ்நிலை நீங்க நஜீஸ் பண்ணிட்டீங்க, அசுத்தம் பண்ணிட்டீங்க, அப்ப நாங்க கொடுத்த உணவில் ஏதாச்சும் உங்களுக்கு வயிறு கோளாறு ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் செய்த தவறை செய்தவர் அப்பொழுது உணர்ந்து கொண்டு புரிந்தார், ஆஹா நம்ம செஞ்ச தவறான ஒண்ணு செஞ்சுட்டோம் அப்படின்னு. அப்ப பள்ளிவாசல்கள் தங்க வச்சிருக்காங்க, அவர்களை அனுமதிக்கலாம். பள்ளிவாசலுக்குள் முஸ்லிம் அல்லாதவர்களை பார்ப்பதற்கு, பள்ளிவாசல்கள் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அனுமதிப்பது தவறல்ல, அவர்களை அனுமதிக்கலாம் என்பதையும் மார்க்கம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோம் எதை கேட்டோம் அதை விளங்கி வரக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக ஆக்கி அல்வரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.